ஏதாவது பேர் இருக்காடா நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. மிடில் கிளாஸ்னு ஒரு பேர். என்ன பார்த்தாலும் மிடில் கிளாஸ் தூக்கிட்டு வரீங்க. மிடில் கிளாஸ் முன்னேறதுல என்னடா கஷ்டம்னா, நாங்க முன்னேறதா இங்க கஷ்டமே. இங்க கைய பிடிச்சி வழிகாட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. போற இடத்துல சிவப்பு கம்பளம் இருக்காது. நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துக்கு கிடையாது, நல்ல விஷயத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது. எங்களுக்கு ஒரே பிரச்சனை, நாங்க போய் முதல்ல எங்களுடைய வழிகாட்டிட்டு நாங்க ப்ரூவ் பண்ணணும். ஐயா நீ வழிகாட்டினா பொழைக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கியான்னு சொல்லணும். எதுக்குமே ஆசைப்படலைன்னா வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் பாய். என்ற ஆசை கூட படக்கூடாதான்னு கேட்டா பேராசை பெருநஷ்டம் பாங்க. அப்போ என் கனவு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத தம்பி பாய். ஏன்டா நான் பறந்தா என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்டா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. எதையும் காதுல வாங்காம ஓடிக்கிட்டே இருந்தா உசுர போட்டு மூச்சை கொடுத்து முட்டி மோதி எல்லாத்தையும் கொடுத்து வயசு, வாலிபம், காதல், ஆசை, சின்ன சின்ன விஷயங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஓடுனா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அது இந்த பிக் பாஸ் மாதிரியான பெரிய வெற்றியார். இதை தாண்டி வந்தா ஒன்னே ஒண்ணு உறுதி சார், முத்துக்குமரன்ங்கிற ஒருத்தனுக்கு அவன் உழைப்பையும் திறமையும் மதிச்சு பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்து முத்துக்குமரனுக்கான பெருமை இல்ல. உழைச்சினா உனக்கும் இந்த உலகம் கை கொடுக்கும்டான்னு இங்க இருந்த 10,000 பேருக்கான நம்பிக்கை. குடும்பத்தோட மொத்த பாரமும் எங்க அம்மா தலையில. எங்க அம்மா 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சு, நிறைய வீட்டுல வீட்டு வேலை செஞ்சு, 7ஆவதுக்கு அப்புறம் எங்க அம்மாவால படிக்க வைக்க முடியல எங்க அம்மாவை. அந்த நிலைமையில இருந்து தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் கலாச்சார மக்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நான் பிரபலமோ நட்சத்திரமோ பார்த்தோன்னே வசீகரமான தோற்றம் உடைய ஒரு ஆளோ கிடையாது, சாதாரண பையன். என்னை இத்தனை நாள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல ஆட்கள் இங்க இருந்து போயிருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு பையில இவ்வளவு நாள் இந்த வீட்டுல வச்சிருந்திருக்கீங்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றி. இது ஒரு 100 நாள் தவம். இந்த 6 நாள்ல முடிய போகுது. வரம் கொடுக்குற சாமி நீங்க தான். இந்த விளையாட்டுக்காக ரொம்ப உண்மையா கடுமையா உழைச்சிருக்கேன். நான் நம்புறேன் உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சு. இவன் தகுதியான ஆள்னு தோணுச்சுண்டா அடுத்த 5 நாள்ல நீங்க உங்க செல்போனை எடுத்து அந்த 5 இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. முத்துக்குமரன் பாஸ், வாழ்த்துகள். நன்றி பாஸ். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் வரலாறு இந்த டாஸ்க் மூலமா நிரந்தரமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பிக் பாஸ் சீசன் 8 பெட்டி எடுத்தது முத்துக்குமரன் தான்.